திருமணம் ஆன பிறகும் முன்னாள் காதலிக்கு தொல்லை கொடுத்து வந்த இளைஞரை அந்த பெண்ணோட கணவர் நண்பர்களோட சேர்ந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காரு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற மேல மூங்கிலடி பகுதியில ஒரு இளைஞர் உடல்ல வெட்டு காயங்களோட சடலமா கிடக்கிறதா சிதம்பரம் தாலுகா காவல்துறையினருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த தகவலின் அடிப்படையில அங்க போன போலீசார் இளைஞரோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சு தொடர்ந்து இது தொடர்பா விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. விசாரணையில அந்த இறந்து போன இளைஞர் சிதம்பரம் பகுதியை சேர்ந்த பாலகணபதி அப்படிங்கிறதும் இவரு ஐஸ்வர்யா அப்படிங்கிற பெண்ணை கடந்த 3 வருடங்களா காதலிச்சுட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கு. ஆனா ஐஸ்வர்யா இப்போ அதே பகுதியை சேர்ந்த வினோத்குமார் அப்படிங்கிற இளைஞரை திருமணம் செஞ்சு கர்ப்பிணியா இருந்து வர நிலையில பாலகணபதி அடிக்கடி அவங்களுக்கு செல்போன் மூலியமாகவும் சில சமயங்கள வீட்டுக்கு நேர்லயே போய் தொந்தரவு செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இதனால ஒரு கட்டத்துல ஆத்திரமடைஞ்ச வினோத்குமார் அவரோட நண்பர்களான ஸ்ரீராம், கதிரோட பாலகணபதிய மது அருந்துறதுக்காக மேல மூங்கிலடி பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க எல்லாருமா சேர்ந்து மது அருந்தி இருக்காங்க. அப்போ மது போதையில் இருந்த பாலகணபதிய 3 பேரும் சேர்ந்து அரிவாளால கொடூரமா வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில இது எல்லாம் தெரிய வந்ததை அடுத்து வினோத்குமார், ஸ்ரீராம், கதிர் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செஞ்சு அவங்க கிட்ட தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இளைஞர் கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.